ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக்கலாக ஒரு கண்டிஷன் வருது. இப்போது அவன் நல்லவனாக இருக்கான், அதே சமயத்தில் அவன் நல்லாவும் படிக்கிறான். இது வந்து ஒரு லாஜிக்கலான திங்கிங்கில் இதுவும் ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் ட்ரூவாக இருக்கணும், ஸ்டேட்மெண்ட் இன்னொன்றும் ஒரே இதில் சேர்க்குறீங்க. ஸோ அவன் நல்லவனாகவும் இருக்கான், அதே மாதிரி அவன் நல்லாவும் படிக்கிறான். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரே ஸ்டேட்மெண்ட் ஆகுது. எப்படி போடுவீங்க? அண்டு போடலாம். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அவன் நல்லவனாக இருக்கலாம், இல்லை அவன் நல்லா படிக்கலாம். இது வந்து இது இல்லைனா அது. அப்போ என்ன போடுவீங்க? ஆர் அப்படின்ற இதை போடுவீங்க. நாட் என்னன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்குது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட 5 ரூபா தான் இருக்குது, சரியா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அவங்ககிட்ட 10 ரூபா இருக்குன்றேன். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஃபால்ஸ் இல்லை. நாட் வந்து ஃபால்ஸாக இருக்கிறது தான் வந்து அது ட்ரூவாக எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அண்ட் ஆப்ரேட்டர்லேருந்து போகலாம். அண்ட் ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம எப்போவுமே இஃப் கண்டிஷன் கூட தான் சேர்த்து யூஸ் பண்ணுவோம். இஃப்னா இஃப்னு மட்டும் கிடையாது, எல்இஃப்லையும் நம்ம கண்டிஷன் கொடுக்குறப்போ இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அண்டுனா என்னன்னா, இப்போ ஒருத்தன் இருக்கான், நானே வச்சுக்கோங்க, இஸ் குட் பாய் போடுறேன். இது ஒரு ஸ்டேட்மெண்ட், சரியா? இதோட சேர்த்து நான் he studies well, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் எனக்கு ஒரே ஸ்டேட்மெண்ட் ஆக்கணும்னா நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? அண்டுன்ற ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அண்ட் ஆப்ரேட்டர். இங்கே என்னன்னா, அவன் வந்து நல்லவன், அதே மாதிரி அவன் வந்து நல்லா படிப்பான். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவாக இருக்கும் அண்டில். ஓகேவா? இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அண்டு ஆப்ரேட்டரே ட்ரூ ஆகும். ஓகேவா கைஸ்? நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேட்டர்ன்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா, ஆர். சிமிலரா இதுவும் இஃப் இல்லைன்னா எலிஃப்குள்ளே தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எலிஃப். இப்போ இங்க நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒன்று சஞ்சய் வந்து நல்லவனா இருக்கலாம், அப்படி இல்லை அவன் வந்து நல்லா படிக்கலாம். இங்க இந்த ரெண்டுமே ட்ரூவா இருக்கணும்ட்டு அவசியமே கிடையாது கைஸ். ஒன்று அவன் நல்லவனா இருக்கலாம், சரியா? இது ட்ரூவா இருக்கு. அவன் நல்லா படிக்கலாம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன், ஆனால் அவன் நல்லா படிக்கலை. ஸோ இது வந்து ஃபால்ஸாக இருக்கு. இப்போ என்ன ஆகும்னா, ஆர் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது ஒருத்தன் ட்ரூவாக இருந்தாலே ஆர் வந்து ட்ரூ. ஸோ அப்போது அந்த இஃப் கண்டிஷன் பிளாக்குள்ளே இருக்க கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். நாட் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், நான் இன்னொரு பேஜ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நாட் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே நீங்கள் இஃப் இல்லைனா எல்இஃப்குள்ளே தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ he has 5 rupees, ஆனால் ஆக்சுவலாக அவங்ககிட்ட எவ்வளோ இருக்கு? 10 ரூபா இருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நான் நாட்டுக்குள்ளே போட்டேன்னா, அவங்ககிட்ட 10 ரூபா இருக்கு, ஆனால் நான் என்ன சொல்கிறேன்? 5 ரூபா தான் இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஃபால்ஸ். நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸாக இருந்தால் தான் நாட் வந்து ட்ரூ ஆகும். ஸோ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இருக்க பீஸ் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். கான்செப்டாக பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் கைஸ், இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ நான் உங்களுக்கு கோடு வச்சு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் இதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து போடுறேன், சரியா? நேம் வந்து என்னென்று போடுறேன்,
சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அதே மாதிரி அவனோட கேரக்டர் வந்து என்ன கொடுக்குறேன், குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஒருத்தனோட பேர் வந்து சஞ்சயாக இருக்கணும், அதே மாதிரி அவன் நல்ல பையனாக இருக்கணும். இருந்தால் நீ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இஃப் நேம் ஈக்குவல் டு சஞ்சய். இப்போது நேம் சஞ்சயாக இருக்கான்னு செக் பண்ணு. சரியா? செக் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் கேரக்டர் வந்து குட் பாயாக இருக்கானான்னு செக் பண்ணு. இப்போது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டே ட்ரூ ஆகும். ஏன்னு பார்த்தோன்னா இங்கே அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆப்ரேட்டர் எப்போ ட்ரூ ஆகும்னா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூ ஆனால் மட்டும்தான் அண்ட் ஆப்ரேட்டர் ட்ரூ ஆகும். அண்ட் ஆப்ரேட்டர் ட்ரூ ஆனால் தான் இந்த மொத்த ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூ ஆகி இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இருக்க பீஸ் ஆஃப் கோட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்குள்ளே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் த ப்ரொவைடட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ப்ரொவைடட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ கொடுக்குறேன். இப்போது நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு என்ன வருது, எஸ் த ப்ரொவைடட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு வருது. சரியா? இப்போ இது மாதிரி இல்லை, இந்த மாதிரி கண்டிஷன் இல்லைன்னா எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகணும்னா, ஜஸ்ட்டு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆனால் போதும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், நேமை வந்து சஞ்சய்ன்றதை எடுத்துகிட்டு விஜய்ன்னு மாற்றுறேன். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு வரும் நேம் ஈக்குவல் டு சஞ்சயான்னு பார்க்கும். ஆமாம், நேம் வந்து சஞ்சய் கிடையாது, விஜய்ன்னு இருக்கு. அப்போ இந்த வந்து ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு என்னன்னு பார்க்கும், கேரக்டர் குட் பாயா? ஆமாம், கேரக்டர்ன்ற வேரியபிள்குள்ளே இருக்க வேல்யூ குட் பாய். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. பட் அண்ட் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அண்ட் ஆப்ரேட்டர் ட்ரூவாக இருக்கும். இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மொத்த கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இருக்க பீஸ் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருக்கிறதுனால எனக்கு இந்த மொத்த கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆகுது. ஸோ எனக்கு எல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. இதை நீங்கள் லைவாக பார்க்கணுன்னா நான் உங்களுக்கு டீபக் பண்ணி காட்டுறேன். இப்போ நேம்ன்ற வேரியபிள்குள்ளே விஜய்ன்ற வேல்யூ அசைன் ஆகுது. அதே மாதிரி கேரக்டர்ன்ற வேரியபிள்குள்ளே குட் பாய்ன்ற வேல்யூ அசைன் ஆகுது. இப்போ இங்கே நேம் இருக்க இடத்துல இந்த நேமோட வேல்யூ என்ன, விஜய்ன்ட்டு வந்து இங்கே அசிம்பிள் ஆகும். ஸோ இப்போ விஜய் ஈக்குவல் டு சஞ்சயான்னு பக்கம் கிடையாது. ஸோ ஃபால்ஸ்ன்ட்டு வரும். வந்துருச்சா? அண்டோட ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்ப்பா, இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு செக் பண்ண பெண்டிங் இருக்குது. இப்போ அடுத்து போய் அதை செக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ என்ன ஆகுனா, அதை செக் பண்ணிட்டு ஃபால்ஸ். ஸோ நான் இந்த பீஸ் ஆஃப் கோடுக்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன்டா, எல்ஸில் என்ன கொடுத்துருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பைத்தான் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க கைஸ். இப்போ இதுவே நான் இங்கே ஆர் ஸ்டேட்மெண்ட்டாக ஆராக மாற்றுறேன், ஆர் ஆப்ரேட்டராக மாற்றுறேன். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள். அண்ட் ஆப்ரேட்டர் தானே ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். ஆர் அப்படி கிடையாது, அவன் வந்து நல்லவனாக இருக்கலாம், இல்லை அவனோட பேர் வந்து சஞ்சயாக இருக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆனாலுமே இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ணால், எஸ் ப்ரொவைடட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணோம். பார்த்தீங்களா? அதான் கைஸ் ஆர் ஆப்ரேட்டர். ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் போதும். இப்போ நாட் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த வேரியபிளையும் நான் எடுத்துடுறேன். நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், நேம் ஈக்குவல் டு விஜய்ன்னு கொடுத்துருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், நேம் ஈக்குவல் டு சஞ்சய்ன்னு கொடுக்குறேன். அப்போ இந்த விஜய் ஈக்குவல் டு சஞ்சய்னா ஃபால்ஸ். நாட்டு பொறுத்த வரைக்கும் ஃபால்ஸாக இருந்தால் தான் அது வந்து ட்ரூவாக எடுத்துக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகும் கைஸ். அப்போ இதுக்குள்ளே இருக்க வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகும். பார்த்தீங்களா? எஸ் த ப்ரொவைடட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு தான் வருது. அவ்வளோதான் கைஸ் ஆப்ரேட்டர்ஸ், ஐ மீன் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான். இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.